அதிமுகவை முதல் முறையா விஜய் ஊழல் கட்சின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஊழலை பத்தி யார் பேசுறது? ஊழலை பத்தி பேசுறதுக்கு முதல்ல விஜய்க்கு தகுதி இருக்கா? உன் ரசிகன் யாரா? கொடி கட்டினவன், கோஷம் போட்டவன், உனக்காக பாலாபிஷேகம் பண்ணனவன், அவனுக்காக 100 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு பிளாக்ல வித்தவன் தானே நீ? எப்படி வந்தது? நான் கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னேன். உனக்கு அந்த உச்சம் எங்க இருந்து வந்தது? உனக்கு கோஷம் போட்ட, உனக்கு கொடி பிடிச்ச, உனக்கு போஸ்ட் ஓட்டின ரசிகனுக்கு 100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்துதாடா நீ இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கிற. என்னமோ பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி பேசுற. ஃபாரின்ல இருந்து இறக்குமதி பண்ண காருக்கு வரி கட்டுறதுக்கு துப்பு இல்லாதவன் ஓடி ஒழுங்கவன் தானே நீ? அமலாக்கத்துறை உனக்கு சம்மன் அனுப்புனாங்களா? ஞாபகம் மறந்து போச்சா? நீங்க ஊழலை பத்தி பேசுறீங்க. அம்மா முன்னாடி போய் அம்மா அம்மா எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, கொடநாட்டுல போய் நின்னவன் தானே நீ? எதுக்கு நின்ன? நாட்டை காப்பாத்தவன் நின்ன? உன் படம் வெளிவரணுங்கிறதுக்காக நின்ன. அப்ப நீயும் அடிப்படையில ஒரு ஊழல்வாதி தான். ஆனால் நீ அதிமுகவை பத்தி பேசலாமா? உன் கூட இருக்கிறவனா யாரு? டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி திமுக காரங்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைக்கிற இந்த மடக்கு ஊதி சின்னத்தை வச்சிருக்கிற இந்த தாவேகா தற்குறிகளே, 41 பேர் கரூர் சம்பவத்துல இறந்து போனோம். அப்போ உங்க தலைமை தற்குறி போய் பனையூர் பங்களாவில பாதுகாப்பா படுத்துக்கிட்டான். அன்னைக்கு தாவேகாவுக்காக பேசின எடப்பாடியாரு. அதையெல்லாம் சாவகாசமா மறந்துட்டீங்க. ஒரு அடிப்படை புரிதல், ஒரு அடிப்படை அரசியல் நாகரிகம் என்னன்னா, தனக்கு இடர் வரும் நேரங்கள்ல தனக்கு துணையா நின்னவனுக்கு நன்றி சொல்றதுதான். அந்த நன்றி சொல்ற ஒரு பண்பு கூட இல்லாம இருக்கிற இந்த மடக்கு ஊதிகள் தான் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டிங்கிறான். எங்கடா இருக்கீங்க நீங்க களத்துல? முதல்ல களத்துல இருக்கீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது, எவ்வளவு போராட்டங்கள் நடக்குது. அத்தனை போராட்டத்தையும் இன்னைக்கு அதிமுக தாண்டா ஆளுங்கட்சிக்கு எதிராக பண்ணிட்டு இருக்குது. ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் வேடந்தாங்கல் பறவை மாதிரி வந்து போற நீங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு போட்டியா? அதிமுக களத்திலேயே இல்லையா? கள்ளலாற்றி வித்து வந்தவன் ஆதவர்ஜுனா, செங்கோட்டையனை கட்சி விட்டே நீக்கினாங்க. இவங்களை எல்லாம் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நீ ஊழலை பத்தி பேசலாமா? அதுவும் அதிமுகவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு ஏதாவது அடிப்படை தகுதி இருக்கா? முதல்ல டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, அதிமுக களத்திலேயே இல்லைன்னு சொல்லி ஆதவர்ஜுன் சொல்றாரு. உண்மையா? ஆதவர்ஜுனா முழுக்க முழுக்க திமுகவுடைய கைக்கூலி. ஆதவர்ஜுனாங்கிறவன் தாவேகாவில இருந்துகிட்டு திமுகவுக்காக வேலை பார்க்கிற ஒரு ஸ்லீப்பர் செல். சபரீசன், ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனால அனுப்பப்பட்ட திமுகவோட ஒரு ஏஜென்ட் தான் இந்த ஆதவர்ஜுனா. தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு ஒரு அணி இருக்கு தமிழ்ல. அது என்ன அப்படின்னா, தானா ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயம் தன்னாலதான் நடந்தது அப்படின்னு விளம்பரப்படுத்துறது தான் தற்குறித்தனம். அந்த தற்குறிகள் தான் இன்னைக்கு தாவேகா முழுக்க இருக்கிறான். தமிழ்நாட்டை 31 வருஷ காலம் ஆண்டது அதிமுக. இன்னைக்கு திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியா தொடர்ந்துகிட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்குது. இந்த ஆட்சி போகணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறான். அப்போ யாருக்கு ஓட்டு போட்டா திமுக ஆட்சி வீட்டுக்கு போகும்? கண்டிப்பா அதிமுக ஓட்டு போட்டா தான் திமுக ஆட்சி வீட்டுக்கு போகும். இதை மடைமாற்றத்துக்காக திமுகவால் அனுப்பப்பட்ட ஒரு கைக்கூலி தான் இந்த ஆதவர்ஜுன். அதிமுக கூட்டத்துல டிவிகே உடைய கொடி பறக்கும் போது நம்ம எடப்பாடி ஐயா சொன்னாரு, அங்க பாருங்க கொடி பறக்குது, நாம கூட்டணிக்கான அச்சாரம் போட்டாச்சின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா டிவிகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லும் போது எடப்பாடியார் ஏமாந்துட்டாரா அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன உண்மைங்களா? ஒரு விஷயம் கார்த்தி, 41 பேர் இறந்துட்டாங்க. இவன் போய் பனையூர்ல படுத்துக்கிட்டான். சரியா? பனையூர்ல படுத்துக்கிட்டான். எடப்பாடியார் தான் இதுல பாதுகாப்பு குறைபாடு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசினார். பாதுகாப்பு குறைபாடு தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசின பின்னாடி தான் எல்லாத்தையும் இங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? ஆதவர்ஜுனாவை தேடுறாங்க, புஷி ஆனந்த தேடுறாங்க, நிர்வாகிகளை எல்லாத்தையும் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தேடுறாங்க. அந்த நேரத்துல எடப்பாடியார் தான் அந்த சம்பவத்தை பத்தி பேசி விஜய்க்கு ஆதரவா நின்னார். அந்த இடத்துல விஜய் இல்ல, யாரு இருந்திருந்தாலும் அதிமுக இதை தான் செஞ்சிருக்கும். தாவேகா தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்துச்சு. நம்ம தலைவர் செயல்பட முடியாம முடங்கி இருக்கிறாரு, எடப்பாடியார் ஆதரவா நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க கொடி பிடிச்சிட்டு வந்தாங்க. இதுல கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடியார் விஜயை பத்தி பேசல, அந்த தொண்டர்களை பத்தி பேசுறாரு. நாளைக்கு விஜய் செயல்பட முடியாமல் போனால் அந்த தொண்டர்கள் எந்த பக்கம் போவாங்க அப்படின்னா, அந்த தொண்டர்கள் அதிமுகவுக்கு தான் வருவான். ஏன்னா திமுக ஆட்சி வீழ்த்தப்படணும் அப்படிங்கிறதான தாவேகா தொண்டனோட நோக்கம். அப்ப விஜய் செயல்பட முடியாம முடங்கிட்டால் அப்ப திமுக ஆட்சி யார் வீழ்த்த முடியும்? எடப்பாடியார் தான் வீழ்த்த முடியும்.